தீபாவளிக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? குலோப் ஜாமுன் இது நேற்று நைட்டே செஞ்சு வச்சுட்டேன், பின்னாடி வெடி சத்தம்லாம் கேட்கும். அப்புறம் தக்காளி சட்னி, எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லியிருந்தாங்க செஞ்சேன். ஆனால் யாருமே எதையுமே சாப்பிடல. லேட்டாகி கொடுத்ததுனாலையா இல்லை நிறையா டிஷ் பார்த்ததுனாலையான்னு தெரியல. இது வந்து இட்லி சாம்பார். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஃபுல் வெஜ்ஜு தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நோன்பு இருக்குல்ல, அதனால் வெஜ் மட்டும்தான். பூரி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து சொயா உண்டை, அப்புறம் உளுந்து வடை, மசால் வடை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பஜ்ஜி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போட்டுட்டேன். மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி, தலைவரோட ஃபேவரெட் இது. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டிருந்தேன், அது வந்து அடியில் போட்டுட்டேன், அதனால் தேடி எடுத்து காமிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு இந்த பக்கம் வந்து இட்லி செஞ்சுருந்தேன். அப்புறம் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கும் தேங்காய் சட்னியும் செஞ்சு வச்சுருந்தேன். கீழே வந்து உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கப்புறம் இது வந்து இனிப்பு பணியாரம் எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தோசை. இது எல்லாமே இலையில வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சீங்க, யார் வீட்டிலாம் வெஜ்ஜு செஞ்சீங்க, யார் வீட்டில் நான்வெஜ் செஞ்சீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இலையில எல்லாத்தையுமே அடுக்கி வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இது ஒன்று ஒன்று சாப்பிட்றதுக்கு கூட இடம் இல்லை. எல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்கன்னு அழகாக செஞ்சுட்டேன். ஆனால் யாருமே சாப்பிட முடியாமல் அவஸ்தையாக இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு பசங்களும் புது ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். நம்ம சுபா டெய்லர் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கான்றதே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ்.